நவம்பர் 8. புனித காட்ஃப்ரீ. பிரான்ஸ் நாட்டில் மொலின் கோர்ட் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1066 பிறந்தார் காட்ஃப்ரீ. சிறுவயதில் தன் தாயாரை இழந்த காட்ஃப்ரீ ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் தங்கி கல்வி பயின்றார். இறைபக்தியில் சிறந்து விளங்கிய காட்ஃப்ரீ தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி குருத்துவ பயிற்சி பெற்று நியோன் மறைமாவட்ட ஆயர் 2ஆம் ராட்பர்ட்டினால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1095 நோஜன் பகுதியில் இருந்த புனித ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் தலைவராக நியமனம் பெற்ற இவர் துறவிகளிடம் ஜெப தவ வாழ்வின் முக்கியத்துவத்தினை எடுத்துரைத்து அவர்களின் ஆன்மீக வாழ்வினை உறுதிப்படுத்தினார். ஏழை எளிய மக்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு உதவிகளைச் செய்த அருட்தந்தை காட்ஃப்ரீ கிபி 1104 ஏமியன் மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்டார். ஏழை மக்கள் பசியால் சாகும்போது ஆயர்கள் உண்டு மகிழ்வது அநீதியானது என்று மொழிந்த ஆயர் காட்ஃப்ரீ பசியால் வாடுகின்ற மக்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தினை ஏற்படுத்தினார். தன் போதனைகளால் ஆதிக்க சக்தியினரை கடுமையாக எதிர்த்து ஏழைகள் வாழ்விற்கு வழிகாட்டிய ஆயர் காட்ஃப்ரீ கிபி 1115 நவம்பர் 8 விண்ணகம் சென்றார். ஏழைகளிடம் நல்லுறவு கொண்டு அவர்களின் நிலையான வாழ்விற்கு உழைத்த ஆயர் காட்ஃப்ரீயினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித காட்ஃப்ரீயின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பசியினால் வாடுவோருக்கு உணவளித்து ஏழை மக்கள் வாழ்வில் வளமோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.